மெய்ப்பொருள் காண்ப தளத்துக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற ஒரு விடயம் வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியம் வந்து எதை பத்தினது, அடிப்படையில எதை பத்தினது? ஆரோக்கியம்ன்றது அடிப்படையில மனநலத்தையும் உடல் நலத்தையும் பத்தினதுதான். சமீபத்துல இந்த ஆரோக்கியன்ற ஒரு விடயம் என்னன்னா எல்லாராலையும் பார்க்கப்பட்டு வருது. உணவு, உடை, பழக்க வழக்கம் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பார்வை வந்து மக்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேச்சு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இளம் பிராயத்துல இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் நான் வித்தியாசப்படுத்தி சொல்ல விரும்பல. இளம் பிராயத்துல, அதாவது 13 வயதுல இருந்து 19 வயது 20 வயது வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் மாணவிகளோட மனநிலை, உடல்நிலை எப்படி ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் சான்றா ஒரு நிகழ்வை எடுத்துக்கிறேன். நான் புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். அந்த ஊருக்கு நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது, அதாவது அது வந்து ஒரு பொதுவான இடம்னா எல்லாருமே கடந்து போகக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த பேருந்து நிறுத்தத்துல ஒரு 17-18 வயது தக்க 2 நபர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தாப்புல வேகமா ஒரு இருசக்கர வாகனத்துல 2 பேர் வர்றாங்க. அதே வயசு 17-18 வயது பிராயம் இருக்கும். அந்த வயதுல வர்றவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்க, 4 பேரும் பாத்துக்கிறாங்க. கையை கீழே நீட்டுறாங்க. கையில வந்து ஏதோ ஒரு பொட்டலத்தை கொடுத்துட்டு, கண்ணால நாங்க பாக்குறோம் அது வந்து ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை கையில கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாடி பெண்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்க அம்மா வயதுல இருக்காங்க, எதையுமே பார்க்கல. அந்த பசங்க வந்து வாயில திணிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த சாலையில அவங்க ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணல, அவங்க ஹெல்மெட் போடல, சாலை விதிமுறைகள் எதையுமே பின்பற்றல. இது வந்து அவங்களோட மனநிலை சார்ந்த ஒரு பாதிப்பு. இந்த மனநிலை சார்ந்த பாதிப்புங்கிறது அவங்க உடல்நிலையை கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிப்பா ஒரு இப்ப தெரியலைனாலும் கூடிய விரைவில் இந்த போதை பழக்கம் வந்து கண்டிப்பா எல்லா இளைஞர்களையும் பாதிக்கும். 30 வயதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஓய்வு எடுக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்கும், வேலை பார்க்குற நேரம் அதிகம் ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நம்ம வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றம். என்னன்னா நம்ம வளர்றோம், படிக்கிறோம், வளர்றோம், சாப்பிடுறோம், கடைசியில வேலைக்கு போகணும்னு ஒரு பிராயத்தை வந்து நிக்கிறோம். அந்த பிராயத்துல நம்ம தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பருவத்தை எட்டும் போது நம்மளோட உடல்நிலை வந்து தேய்மானமாக ஆரம்பிக்கும். நம்மளே பாத்துக்கணுங்கிற ஒரு நிலையை எட்டும் போது அந்நேரம் நம்மளால ஓய்வு எடுக்க முடியாது. படிச்சு முடிச்சு நம்ம பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு படிச்சு ஒரு பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரி படிப்பு முடிச்சு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப துணையா இருப்பாங்க. நம்மள பெரும்பாலும் மாணவர்கள் மாணவிகளுக்கு அவ்வளவா வேலை சிரமங்கள் கொடுக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அவங்களோட ஷோல்டர்ஸ்ல அவ்வளவா இருக்காது. இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம கடந்து ஒரு 21 வயதை கடந்து நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு எட்டும் போது ஓய்வுங்கிறது நம்மளுக்கு குறைய தொடங்கும். ஒரு நாளைக்கு சராசரியா மனுஷங்க தூங்க வேண்டிய நேரம் 6 மணி நேரம். அந்த நேரம் குறைய கூட நேரலாம். திருமணத்தினாலோ இல்லைன்னா அவங்களோட வேலை பணி பழுவினாலோ இந்த தூக்கம் வந்து தூக்கத்தோட நேரம் வந்து குறையலாம். இதனால அவங்களோட ஆரோக்கியம் வந்து அவங்க ஒரு 9-10 வருஷம் இல்லைன்னா 15-20 வருஷம் தொடர்ந்து ஓய்வே இல்லாம வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 35 இருந்து 45 வயதுல அவங்களோட எலும்புகள் தசைகள்னு சொல்லிட்டு எல்லாமே சத்து இல்லாம போயிடும். இதுக்கு உணவு ஒரு பெரிய காரணமா இருந்தாலும் இதுக்கு மனநிலை ஒரு முக்கியமான காரணம். ஓய்வுங்கிறது உடலுக்கு மட்டும் தேவையில்லை, மனதுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா வந்து எப்போதும் சொல்லுவார். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓய்வுங்கிறது ஒரு பெரிய தலைப்பு. இந்த ஓய்வுங்கிறது மனநிலைக்கு வேணும். மனநிலை எப்போ ஓய்வு அடையும் அப்படின்னா நம்ம ஒழுக்கத்தை சரியா பின்பற்றினாதான். இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நிகழ்வுல இருந்து
பதின்பருவத்துல இருக்கிற பெரும்பாலான மாணவர்களோ இல்லைன்னா இளைஞர்களோ அவங்களோட மனநிலைக்கு சரியான ஒரு கவனம் செலுத்தாததுனாலதான் இந்த மாதிரி உடல்நிலை பாதிப்பும் ஆரோக்கிய பாதிப்பும் அவங்களுக்கு பிற்காலத்துல வர நேரிடும் நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஆரோக்கியத்தை கெடுக்கிற உடல்நிலைய மனநிலைய கெடுக்கிற காரணிகளா தான் இருக்கு. இது போக நிறைய காரணிகள் இருக்கு. அடுத்து வர பதிவுகள்ல மேலும் இதை பத்தி விளக்கமாவே பார்க்கலாம். நன்றி.